திருச்சிற்றம்பலம் படி. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியெல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குடையோர் காதில் கோமார்க்கே நாமன்று மீளாவாளாய் பொய்மலர் செவடியினையே குறுகினோமே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திருச்செப்பாவில் 14வது பதிகமாகிய திருப்பூவனம் கருவூர் தேவர் அருளியது. இத்திருப்பதிகம் பல பொருளும் பற்றி வருவது. திருப்பூவனம் இது புட்பவன காசி என்றும் கூறப்படும். மதுரைக்கு கிழக்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. வைகை ஆற்றின் தென்கரையில் மதுரை மானாமதுரை சாலையில் அமைந்துள்ளது. இறைவன் திருப்பெயர் பூவனநாதர், இறைவியின் திருப்பெயர் மின்னம்மை. மரம் பலா, தீர்த்தம் வைகை. சிவனறி பற்று சான்ற பொன்னனையாள் என்னும் அம்மையாரின் பொருட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்தர் வடிவமாய் எழுந்தருளி இரசவாதம் செய்து சோமாஸ்கந்தர் திருமேனி அமைக்குமாறு அருள் செய்த பதி. தமிழ்நாட்டு மூவேந்தர்களோடு சுந்தரர் வழிபட்ட பதிகளிலும் இதுவும் ஒன்று. 12 ஆண்டுகளுக்கு முன் திருப்பணி செய்து குடமுழுக்கு புரியும் பேற்றை பதிப்பாசிரியர் பெற்றார். நாங்கள் பல முறை இந்த பொன்னனையாள் அவள் இந்த இது ரசவாதம் செய்து அவருக்கு ஒரு சிலை செய்த சிவபெருமானுக்கு பொன்னாலே ஒரு சிலை செய்து என்றதை பல தடவை நான் இதில் கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இத்தலத்துக்கு தலபுராணம் ஒன்றையும் உலா ஒன்றையும் கந்தசாமி புலவர் இயற்றியுள்ளார். அவைகள் அச்சில் வெளிவந்தன. கோயிலின் கொடுங்கைகள் திருப்பெருந்துறையை போல அருமையான வேலைப்பாடுகள் பொருந்தியுள்ளன. இதற்கு ஞான சம்பந்தர் 2, அப்பர் பதிகம் ஒன்றும் சுந்தரர் பதிகம் ஒன்றும் ஆக 4 பதிகங்கள் இருக்கின்றன. அது 7-11 சுந்தரற்ற, அப்பற்ற 6-18. சம்பந்தர் படிச்சிருக்கிறார் நன்று தீதண்டு. அப்புறம் சுந்தரற்ற 1-2 இதில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நான் 2 கண்டேன். நான் 7-11 திருவுடையாரனும் 2 கிடந்தண்டு வந்திருக்கு. அருணகிரிநாதரும் திருப்புகழ் பாடியிருக்கிறார் இந்த கோயிலில் திருப்புவனம். முதலாவது வார்த்தை நான் படிச்சுக்கிறேன் ஒருக்கா. திருவருள் புரிந்தாள் ஆண்டு கொண்டிங்கண் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்தானந்தமே தரும் நின் பெருமை பெரியதொன்றுளதோ மருதர சிறுங்கோங்ககில் மரம் சாடி வரை வளங்கவர்ந்திளி பையை பொறுதுரை மருங்கோங்காவன வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. மருது அரசு பெரிய கோங்கு அகில் என்னும் மரங்களை முறித்து கொண்டு மலையில் தோன்றும் பொருள்களை அடித்து கொண்டு முறித்தண்டு வந்திருக்கணும். மலையிலிருந்து இறங்கி ஓடி வருகின்ற வையை நதியின் ஒன்றோடு ஒன்று மோதும் மலைகள் தம் பக்கத்தில் ஓங்க கொண்ட கடை வீதிகளையுடைய திருப்பூவனம் என்ற தலத்தில் கோயில் கொண்டு எழுந்து அருளிய பெருமானே, திருவருள் புரிந்து அடியேனை அடிமையாக இவ்வுலகில் ஆண் கொண்டு இன்பந்தரும் பொருள் இது என்று அறிவித்து மிகுதியாக அருள் புரிந்து ஆனந்தத்தை வழங்குகின்றோன் பெருமையை விட மேம்பட்ட பொருள் ஒன்று உள்ளது. குறிப்புரை: இதனுள் இறுதி ஒன்று ஒழித்து ஏனைய பாடல்களில் 3ஆம் அடி முதலாக தொடங்கி உரைக்க ஆளாக ஆண்டு கொண்டு என்க
இங்கண் இவ்வுலகில் இனியது காட்டி இன்பந்தரும் பொருள் எது என்று அறிவித்து பெரிது அருள் புரிந்தமை ஆவது ஆனந்தத்தை தர நினைந்தமை. வறியார் கொன்று இவதோகிய குறள் 221 திருக்குறள். ஆதலின் அதனை செய்வோரது பெருமையையே உலகத்தார் உரையாலும் பாட்டாலும் சிறந்தெடுத்து போற்றுதல் போல குறள் திருக்குறள் 232 மெய்ஞறி வகையில் மிகச் சிறியனாய் எனக்கு அருள் புரிந்த உனது பெருமையினும் சிறந்த பெருமை வேறொன்று இல்லை என்பார். நின் பெருமையிற் பெரியதொன்றுளதோ என்று மருது அரசு கோங்கு அகில் என்னும் மரங்களைச் சாடி என்க. செல்வநாயகம்மா 2வது பாட்டை படிங்க. இன்னொரு வண்டி இருக்கம்மா அப்படியே தொடர்ந்து படி. அங்க இரு பெரிய சாடி அது முன்னுக்கு படிச்சுட்டான். அப்படியா? சரி. குறிப்புரை இந்த நின் பெருமை அப்ப அது இந்த குறிப்புரைய கீழையும் வருது. அது இந்த தொடர் தானே பாருங்க. இது பெரிய சாடி முறித்து வரைவளம் மலைபடு பொருள்கள் அவை கத்தூரி குங்குமம் முதலியன திரைமருங்கு என்றது கரைக்கன் என்றவார். திரைகளை தன்மருங்கில் ஓங்க கொண்ட வீதி என்பாரும் உள்ள. ராவண வீதி என்றா கடைத்திரு. பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பூவனத்தை கோயிலாக கொண்டவன். 2வது படி. பாம்பனை தூயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங்காலம் நிற்காண்பான் ஏம்பலித்திருக்க என்னுளம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன். தேம்புனற் பொய்கை வாழை வாய் மடுப்ப தெளிதரு தேரல் வாய்ந்தோழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. பொழிப்புரை. தேனோடு கூடிய தண்ணீரையுடைய மானிடர் ஆக்காத நீர்நிலையில் உள்ள வாழை மீன்கள் தம்பாயில் கொள்ளும் வண்ணம் தெளிந்த தேன் பாய்ந்து ஒழுகும் பூக்களையுடைய வயல்கள் சோலைகள் இவற்றை அடுத்த கடை தெருக்களையுடைய திருபுவனத்தில் கோயில் கொண்டவனே, பாம்பு படுக்கையில் துயின்ற திருமால் பிரமன் முதலிய தேவர்கள் மிக நெடுங்காலமாக உன்னை கண்களால் காண முயன்று வந்திருக்கவும் அடியேனுடைய உள்ளத்தில் பரம்பொருளாகிய நீ வந்து சேர்ந்த இழிவந்த தன்மையை எக்காலத்தும் அடியேன் மறக்க மாட்டேன். குறிப்புரை. முதறேவர் அல்லது முதற்றேவர் என்பது பாடமாகாது. ஏம்பலித்து வருந்தி தேம்புனற் பொய்கை தேனோடு கூடிய நீரையுடைய பொய்கையின் நீரை பொய்கை ஆகுபெயர் தேறல் தேனொழுகும் என்றது. பனை சோலை என்னும் இரண்டனையும் சிறப்பித்தது. பனை வயல் பனை வீதி சோலை வீதி என தனித்தனி முடிக்க. மேல இருக்காடுங்க இருக்கா? இல்ல, முடிஞ்சு இல்ல. அது மற்ற பாட்டுக்கு வந்துட்டுதான் மங்கள் சும்மா போட்டு குழப்பி கொண்டிருப்பான். ஒழுங்கா போடுதுல பெற்றது கீழே வந்து 146. 3ஆம் பாட்டு பிள்ளைண்டி படிங்கோ. கரைகடலொலியின் தருமகத்தரை தமருகம் தமருகம் சமருகத்தரை கையினிற் கட்டிய கயிற்றால் இருதலை ஒரு நாள் இயக்கம் வந்த ஒரு நாள் இருந்திடாய் எங்கள்கள் முகப்பே விருதிகள் விளவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்த போதவிழ்ந்த புரிசடை தூக்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. பொழிப்புரை. விரிவாக நிகழ்த்தப்படுகின்ற திருவிழாவிலே தன் பின்னே வருகின்ற அடியர்களுடைய பாடல்களை கேட்கும் விருப்பத்தால் எம்பெருமான் தன் திருமுடியை அசைக்கவே தன் முடியிலிருந்து விழுந்த பூக்கள் மிகுதியாக அமைந்து தூர்க்கின்ற கடைத்தெருக்களை உடைய திருப்பூவனத்தை கோயில் கொண்டிருக்கும் பெருமாளே, ஒலிக்கின்ற கடல் ஒலி போல உடுக்கையின் அரைக்கும் உன் கைக்கும்
கைக்குமாக கட்டப்பட்டுள்ள கயிற்றினால் அதன் இரு பக்கமும் ஒரு நாவே சென்று தாக்கி ஒலியை எழுப்ப வந்து ஒரு நாள் எங்கள் கண்களின் முன்னே காட்சி வழங்குவாயாக. குறிப்புரை: கரை ஒலிக்கின்ற கடலொலியின் கடலொலி போன்ற ஒலியினை உடைய தருமகத்துக்கு ஒரு ஒலி இருக்குது இல்லையா அவருக்கு ஒரு வாத்தியம் தமருகத்து அறையின் என்பது முதலியக்க என்பதகாரம் உள்ள பகுதியால் இறைவன் தனது தமருகத்தினென்றும் ஒலியை எழுப்பும் முறை விளக்கப்பட்டுள்ளது. தமருகம் உடுக்கை அதன் அறைக்கும் உனது கைக்குமாக கட்டப்பட்டுள்ள கயிற்றினால் அதன் இருபக்கத்தும் ஒரு நா சென்று தாக்கி ஒலியை எழுப்ப அந்நிலையோட எங்கள் கண்களின் முன்னே ஒரு நாள் வந்து இருந்தருள் என்றவாறு. விரிவு முதனிலை தொழிற்பெயர் விளவு என்றது. அதில் கூடும் மக்கட்கூட்டத்தினை பாடல் பாடுவோர் மக்கட்கூட்டத்தின் நெருக்கத்தினிடையே செல்லாது பின்பு செல்லுதலின் விளவின் பின் செல்வோர் பாடல் என்றார். விளவினிற் பின் செல்வோர் பாடல் என பாடம் ஓதி விழாவில் நிற்பின் செல்வோரது பாடல் என்று உணர்த்தலுமாம். பாடல் வேட்கையின் மேல் எழுதும் பாடல் மேல் எழுந்த வேட்கையினால் வீழ்ந்த புரிசடை போது அவிழ்ந்த புரிசடை என்க நின் புரிசடை என உரைக்க அதன் வீழ்ந்த அடியார் எழுது பாடலை இறைவன் இனிதாக கேட்டு தலையை அசைத்ததால் கட்டியுள்ள அவரது சடையில் அவிழ்ந்து வீழ்ந்தது. தூக்கின்ற நிரம்ப கொஞ்சம் மேலிடும் அவ்வளவுதான். சொரிகின்ற போது அவிழ்ந்த புரிசடை என்பதால் சொரியப்படுவன அப்போதுகள் ஆயின. போது பேரெரும்பு அவை கொன்றை பூக்கள் கொன்றை ஆத்தி முதலியவற்றின் அரும்புகளாம். சடை அவிழ்ந்த அந்த அரும்புகள் கொட்டுண்டுதான். அவிழ்ந்த மலர்ந்த விழாக்காலங்களில் இறைவனது சடையின் கண் உள்ள மலர்களே வீழ்ந்து நிரம்பும் பெருமை உடையன. திருப்பூவனத்தின் கடை வீதிகள் என்றவாறு. அவர் அந்த உடுக்கை அடிக்கிற வேகத்துல சடை அவுண்டால இருந்த அரும்புகள் கீழே சொரியுதான். அப்படி சொல்லல, அந்த அடியார்கள் பாடுற பாடலை கேட்டு அவர் தலையை ஆட்ட அந்த நேரம் அந்த சடை அவுண்டது வருது. உடுக்குக்கு சொன்னா அந்த உடுக்கு ஒரு நடுவில் ஒரு ஒடுக்கமும் 2 பக்கமும் விரிவாயிருக்கல்லோ, அந்த அந்த ஒடுக்கமா இருக்கிற பகுதியில ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டி இருக்கு. அந்த கயிறு அவர் அடிக்கிற வேகத்துக்கு ஒரு நாதம் ஒரு இதுதான் இருக்கு. அதான் அந்த அடிக்கிற வேகத்துக்கு வேகமா இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் அடிக்கும். அந்த உடுக்கு ஒன்றுதான் அதுல அந்த அடிக்கிற நடுவில கயிறை போட்டு கையில பிடிச்சோண்டு இப்படி திருப்பி அடிக்க 2 பக்கம் அதை அடிக்கும். அதான் அடிக்குமா அந்த அப்படி ஏதோ ஒரு சொல்லு அதுல போட்டிருந்தது. அந்த வேகத்தில விட சடை அவிழ்ந்து அதுல இருந்து பூக்கள் கீழே சொரியுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணியல் மணியின் கண்ணியல் மணியின் குழல் புக்கு அங்கே கலந்து கொடுங்கினேற்கங்கன் நுண்ணியை என்னும் நம்பனின் பெருமை நுண்ணிமை இறந்தமை அறிவன் மன்னியன் மரவில் தங்கிருள் முழுப்பின் வண்டினம் பாட நன்றாடும் புண்ணிய மகளிர் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. ஒடி இல்லாத இடத்தில் இருள் நிறைந்திருக்கும் என்ற மண்ணுலக முறைப்படி இருள் தங்கியிருக்கும் சோலையில் உயர்ந்த பகுதியில் வண்டினங்கள் பாட அவற்றின் பாடலுக்கேற்ப ஆடும் செல்வ மகளிரையுடைய கடைத்தெருக்கள் அமைந்த திருப்புவன திருத்தலத்தில் கோயில் கண்டருளிய பெருமானே, கண்மணி இருக்கும் இடத்தில் நீ புகுதலால் அங்குத்தானே உன்னை கூடி
உன்னுள் ஒடுங்கிய அடியேனுக்கு அவ்வாறு நீ சிறியாய் இருந்தாய் என்னும். எம்மால் விரும்பப்படும் பெருமானே, உன் பெருமை சிறுமியைக் கடந்தது என்பதனை அடியேன் அறியேன். குறிப்பு: கண்ணியல் மணியின் சூழல். கண்மணி இருக்குமிடம். அவ்விடத்தில் நீ புகுந்தலால் அங்குதானே உன்னைக் கலந்து உன்னுள் ஒடுங்கி எனக்கு என்க. இது இறைவனைக் கண்டமையால் அவனுடன் கலந்தமை கூறியவாறு. இக்கருத்து பற்றியே கண்மணியே தான் இறைவனோடு கலந்த இடமாக கூறினார். சூழல் புக்கு என்றதில் பூதலால் என்பது புக்கு எனத் தெரிந்து நின்றது. நுண்ணியை என்பது சிறிய எனப் பொருள் தந்தது. அங்ஙனம் நுண்ணியை என்றது என் கண்மணி அளவாய் நிற்கும் சிறுமையுடைய என்றதா. நுண்ணிமை நுட்பம் அஃது இங்கு வியாபகத்தை குறித்தது. இறந்தமை கடந்தமை. வியாபகப் பொருள் பலவற்றையும் கடந்து வியாபகமாய் நிற்பது நின் பெருமை என்றதாம். அடுவினை பாசக்கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்துன்னடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன். அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒளிவாய் நெடுநிலை மாடத்து நெடுநிலை மாடத்து இரவி இருள் கிழிக்க நிலை விளக்கலகில் சாலோக புடை கிடந்திலங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. கீழநீர் படிச்சிருக்கணும் விட்டாச்சு இந்த வளத்தை. பொழிப்புரை: உயரமான அடுக்குகளை உடைய மாட வீதிகளில் இரா நேரத்தில் உளிரை போக்குவதற்கு அணையாது உள்ள விளக்குகள், சாரளங்களுக்கு வெளியே ஒளிய வீசுகின்ற கடைத்தெருக்களையுடைய திருப்புவனம் என்ற திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தரில் இருக்கின்ற பெருமானே, கொடிய வினியாய பாசக்கடலை கடந்து ஐம்பொறிகளாய திருடர்களை மெதுவாக விரட்டி உன் திருவடிகள் இரண்டனையின் நூல்களில் சொல்லப்பட்ட நெறிக்கண் நிற்கும் முறையானே, அடைந்து விட்டேன் அடியேனுக்கு அருள் செய்வதோ அருள் செய்யாது விடுப்பதோ உன் திருவுள்ளம். குறிப்புரை: வினைகளை கடலாக உருவகிக்கின்றார். அதுதான் பாசங்களில் ஒன்றாதலை விளக்குவதற்கு வினை பாசக்கடல் என்ற ஐவர்கள்லர் ஐம்பொறிகள் மெல்ல என்றது இனிமையாகவே என்றவாறு அவர் சென்ற வழியே சென்று நீங்கினமை பற்றி இவ்வாறு கூறினர். இனி சிறிது சிறிதாக நீக்கி என்று மாம் துறந்து ஓட்டி அடையுமாறு அடைதலாவது நூல் சொல்லப்பட்ட நெறிக்கண்ணிக்கு முறையானே அடைதல். இதனை விதி மார்க்கம் என்பர். இனி நீ எனக்கு அருள் செய் அல்லது அருள் செய்யாது ஒளி அகது உனது உள்ளத்தின் வலியது. நான் செயற்பாளதனை செய்து விட்டேன். இந்நிலை நின்றும் வேறுபடேன் என்பதாம். நெடுநிலை மாடத்து நில விளக்கு சாலோகப்புடை இளங்கும் வீதி என்க. இரவின் கண் கிழிக்க போக்குதற் பொருட்டு நிலை விளக்கு அணையாது உள்ள விளக்கு சாலோகப்புடை சாரளங்கட்கு வெளியே இலங்கும் ஒளியை வீசுகின்றார். சொம்மனர் கிளவோர். நான் செம்மனக் கிளவோர் அன்புதா என்றுன் சேவடி பார்த்திருந்தரச எம்மனம் குடிகொண்டிருப்பதற்கு யானார் என்னுடைய அடிமைதான் யாதுயே. அம்மன குளிர் நாட்பரி கிளந்தருள அறிவையர் அவள் குழல் சுரும்பு பொம்மென முரலும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. அடியவர்களுடைய மனம் மகிழ்வதற்கு அமைந்த நாள்களில் ஒரு நாள் சிவபெருமானாகிய நீ பிச்சைக்கு எழுந்தருள உன்னை காதலித்தமையால் மகளிருடைய அவிழ்ந்த கூந்தலில் வண்டுகள் பொம்மென்ற ஒலியோடு இசைக்கும் கடைத்தெருக்களையுடைய திருப்பூவன நகரில் கோயில் கொண்டருளும் பெருமானை
செம்மையான மனத்தை உடைய அடியவர்கள் உன்னுடைய திருவருளை வேண்டி உன் திருவருளை பார்த்து கொண்டிருந்து வருந்தவும் அடியேனுடைய மனதில் நீ இருப்பிடம் கொண்டு இருப்பதற்கு அடியேன் யாது தகுதியுடையேன்? அடியேனுடைய அடிமைதான் இத்தன்மையது. உன் செயலுக்கு உன் அளவற்ற கருணையே காரணம் என்பதாம். குறிப்புரை: கிழவோர் உரியவர் அடியார் கிழவோர் அலச எனையையும். அன்பு என்றது இறைவனது அருளை பார்த்திருந்து தோன்றுதலை எதிர்நோக்கி இருந்து அலச வருந்த அவர்களிடம் செல்லாமல் என்பால் வந்து என் மனதில் நீ குடிகொண்ட இந்நிலைக்கு நான் என்ன தகுதியுடையேன், எனது தொண்டுதான் என்ன தகுதியுடையது என்றபடி அம்மனம் அழகிய மனம் அடியவர் மனம் குளிர்நாள் அடியவர் மனம் குளிர்நாள் மகிழ்வதற்கு அமைந்த நாளில் சிவபெருமானது விழாக்களில் அவன் பலிக்கு பிச்சைக்கு எழுந்தருளும் விழாவும் ஒன்றாதல் அறிக. சிவபெருமானது விழாக்களில் அவன் பலிக்கு பிச்சைக்கு எழுந்தருளும் விழாவும் ஒன்றாதல் அறிக. அறிவியரது குழல் அவிழ்தல் இறைவனை காதலித்தமையால் குழல் சுரும்பு கூந்தலில் உள்ள வண்டுகள் பொம்மன என்றது ஒலிக்குறிப்பு. சொன்னவில் முறை நான் காரணம் உணரா சூழல் ஒளித்தது இன்று கண்ணவில் மனத்தென் கண்வலைப்படும் இக்கருணையிற் பெரியதொன்றுளதோ உளதே மின்னவில் கனக மாளிகை வாய்த்தல் விளங்கிளம் பிறைதவள் மாடம் பொன்னவில் புரிசை அப்படி அந்த பாட்டுகள் அண்டி இப்படி அதோட மின்னவில் கனக மாளிகை வாய்தல் விளங்கு இளம் பிறை, அந்த இளத்தை கொண்டு இந்த பிறையோட சேர்த்து மின்னவில் கனக மாளிகை வாய்த்தல் விளங்கிய இளம்பிறை தவள் மாடம் பொன்னவில் புரிசை ஆவண வீதி பூவனங்கோயில் கொண்டாயே. பொருளுரை: ஒளிமிகுந்த உண்மையமான மாளிகைகளில் கோபுரம் விளங்குகின்ற இளப்பிறைச்சந்திரன் தவழும்படியான உயர்ந்த மாடி வீடுகள், பொன் மிகுந்த மதில் கடைத்தெருக்கள் இவற்றை உடைய திருப்பூவன திருத்தலத்தில் கோவில் கொண்டருடைய பெருமானே, சொற்களை ஒலிக்கும் முறைப்படி சொல்லுகின்ற காரணத்தை அடியேன் அகலாத இடத்தில் புகுந்து மறைத்து நீ என்று கல்லை ஒத்த உருகாத மனத்தினை உடைய அடியேனுடைய கண்களாகிய வலையில் உன்னை அகப்படுத்தி கொண்ட கருணையை காட்டிலும் மேம்பட்ட செயல் வேறு உள்ளதோ? குறிப்புரை: சொல்முறை நவில் என மாற்றி சொற்களை ஒலிக்கும் முறைப்படி சொல்லுகின்ற என உரைக்க உணரா சொல்கின்ற என உரைக்க உணராத சூழல் எட்டாத கால இடம் கல்நவில் என்றதில் நவில் உவம உருவு கண்ணில் அகப்பட்டமை பற்றி அதனை வலையாக உருவகித்தார். பெரியதொரு கருணை உளதோ உண்டோ? ஆரணத்து அகப்படாமை அவை சொல்வடிவத்தாலும் கண்வலைப்பட்டமை அதனை செலுத்துகின்ற உணர்வின் தூய்மையாலும் என்க. மின்னவில் ஒளி மிகுந்த வாய்த்தல் வாயில் மாடம் கோபுரம் பொன்னவில் பொன்மிகுந்த புரிசை மதில் வாய்த்தல் மாடம் புரிசை இவைகளை உடைய வீதி என்க. பூவனம் கோயில் கொண்ட என்னை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை வெண் கோவணம் கொண்டு வெண்டலை ஏந்தும் குலகனை அழகெல்லாம் நிறைந்த தீவண்ணன் தன்னை செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன் உரைத்த பாவனம் தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவம்
ஆகுவரே. பொழுப்புரை திருப்புவன திருத்தலத்துக் கோயில் கொண்டு அடியேனைத் தன் அடியவனாக்கக் கொண்ட புனிதனாய் பார்வதி பாகனாய் வெள்ளிய கோவண ஆடையை உடுத்து வெள்ளிய மண்டையோட்டினை ஏந்தும் இளையனாய் எல்லா அழகுகளும் முழுமையாக நிறைந்த தீ நிறத்தவனாகிய சிவபெருமானுடைய செய்திகளாகச் சிறந்த வேதங்களை ஆராயும் விளக்கமுடைய கருவூர் தேவனாகிய அடியேன் சொல்லிய பாக்களில் தன்மை பொருந்திய தமிழ் பாடல்கள் 10 பொருளோடு ஓதி நினைவிற்கொண்டு பாடவல்லார்கள் சிவபெருமானுடைய சாரூபியத்தை அடைவார்கள். குறிப்புரை வெண்டலை என்றது பிரம கபாலத்தை இது சிவபிரானுக்கு பிச்சை பாத்திரமாவது. குலகன் இளையோன் தாருகாவன முனிவர் பன்னியர் பால் பிச்சைக்கு சென்ற பொழுது சிவபெருமான் இளைஞனாய்ச் சென்றமை அறிக. தெரியும் என்பது கருவூரின் என்றதன் இறுதி நிலையோடு முடியும். பாவாகிய வண்ணத்தமிழ் என்க. வண்ணம் அழகு 10 என்றதானால் இதன்கண் இரு திருப்பாடலுடையவாயின என்க. சிற்றம்பலம். 14ஆம் பதியம் முடிஞ்சது. நீ நாங்க 15வது திருச்சாட்டியக்குடி, அதாவது கருவூர் தேவர் அருளியது. இத்திருப்பதியம் இறைவரது பெருமையை விரிப்பது மற்றும் இத்தலத்து அந்தனருக்கு அருளுதலையும் சிறப்படுத்தி குறிப்பது. சாட்டியங்குடி இவ்வூர் திருவாரூர் மாவட்டம் திருக்கீழ் வேளூரிலிருந்து கச்சினம் வழியாக திருத்துறைப்பூண்டிக்கு செல்லும் பெருவழியில் இருக்கிறது. சாட்டிய முனிவர் இறைவனை பூசித்து பேறு பெற்றமையால் இவ்வூர் சாட்டியங்குடி என பெயர் பெற்றது என்பர். இவ்வூர் கோயிலில் சாட்டிய முனிவரின் பிரதிமமும் இருக்கின்றது. ஊரின் பெயர் சாட்டிய குடியாயினும் இங்குள்ள கோயிலுக்கு 7 இருக்கை என்று பெயர். சாட்டியம் என்பது சுரநோயை குறிப்பதென்றும் சுரந்தீர்த்தருளும் பெருமான் எழுந்தருளினமையால் இத்தலம் சாட்டிய குடி என பெயர் பெற்றது எனவும் கூறுவர். இறைவியின் பெயர் திருப்பெயர் வேதநாதர். இறைவியாரின் திருப்பெயர் வேதநாயகி. தலத்துக்குரிய மரம் வன்னி. தீர்த்தம் வேத புட்கரணி. பெரியவாகருணை இளநிலாவரிக்கும் விரைதவள் சடை மொழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியம் குலை மிளிர்ந்து இருபால் தாழ்ந்த வாகாதுகள் கண்டம் முதல் அப்படித்தான் படித்தேன். அப்புறம் வாகாதுகள் அது ஏதோ தாண்டவா திருப்பால் தாண்டவான் இறைவனை சொல்லி அப்படித்தான் படித்தேன். முதல் அப்படித்தான் பழிச்சேன். அப்புறம் அந்த வாகாதுகள் மாதிரி எனக்கு விளங்குது. என்னட்டு பாப்பமா. தாழ்ந்த வாகாதுகள் கரியவா தாமும் செய்ய வாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை கூம்பின கண்டலர்ந்தவா முகமேள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. பொழிப்புரை சாட்டிய குடி என்னும் திருத்தலத்தில் 7 இருக்கை என்னும் திருக்கோயிலில் உறையும் நம்மை அடக்கியாளும் பெருமானுக்கு கருணை மேம்பட்டது. இளைய நிலா ஒளி வீசும் பிரச்சந்திரன் தங்கி இயங்கும் சடைமுடி அவிழ்ந்து தொங்குதல் தன்மை, காதுகளில் இருபாலும் வளைந்த அழகிய குண்டலங்கள் ஒளி வீசிக்கொண்டு தொங்குகின்றவாறு கரிய கழுத்து, அவர் வெளிப்படுத்தும் சிவந்த வாயின் வெள்ளிய பற்கள், அடியார்களுடைய குவிந்த இருகைகளையும் கண்டு மலர்கின்ற முகம் ஆகியவை இவை அழகியன. அந்த 7 இதன்றது இந்த எங்கட சாஸ்திரதளம். அதான் அந்த 7. அதான் அந்த ஒவ்வொரு பாட்டிலையும்
இங்க முகமேள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கு இந்த ஏழு இருக்கை வரப்போகுது. அப்ப அந்த ஏழு இருக்கைன்றது இந்த ஏழு இருக்கைன்றது எங்க சாஸ்திரதளம் என்னும் திருக்கோயிலுரையும். அப்ப அந்த கோயில்லையா இந்த ஏழு இருக்கை விசேஷமாம் அந்த கோயில். அதுக்காக தானே அந்த கோயில்ல போறவ அதுவும் அந்த சுரம் அந்த சூடுதாங்க அந்த என்ன சுரம் என்ற ஒரு வருத்தம் இருக்கு. வாய் அந்த நோய் பாண்டியனுக்கு வந்த நோய் வெப்ப அந்த நோய் வருத்தம் வந்தாக்கள் அங்கதானா போறது இந்த கோயிலுக்கு. அங்க போய் இது தீருமா அந்த சாட்டை பேருக்கும் இந்த இது வந்தது. ஸ்ரீலங்காலையும் ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்க ஊர் ஆத்திரையில சாட்டி என்ற ஒரு இடம் குளிக்கிற இடம் சாட்டி இருக்கு. பெரியவா முதலியன பெரியவாறு முதலியவை கடை குறைந்து வந்தனவை எல்லாம் செவ்வெண்ணெய் நின்றமையின் இறுதியில் இவை அழகிய என்னும் சொல்லெச்சம் வருவித்து முடிக்க கருணை பெரியவா என மாற்றுக. கருணை ஒன்றே ஆயினும் அதனால் விளையும் பயன்கள் பலவாதல் பற்றி பெரிய இன பெண்மையாக கூறப்பட்டது. இளநிலா சிற்றொலி மொழுப்பு முடி சுழி குலை வளைந்த அழகிய குண்டலம் தாழ்ந்தவா தொங்கினவாறு காதுகளில் என 7வது இறுதிக்கண் தொக்கது. எனவே அதனை சுழி என்றதற்கு முன்னே கூட்டுக. தாமும் என்ற உண்மை தமது உறுப்புகளில் இயற்கையில் இவ்வாறு விளங்குதலே அன்று என இறந்தது தழுவிய இச்ச முறுவல் என்றது வெள்ளிய முறுவல் என்றவாறு சாட்டிய குடியர் திருச்சாட்டிய குடியில் உள்ள அந்தணர்கள் முகம் மலர்ந்தவா என மாற்றிக் கொள்க. தாமும் முறுவல் காட்டுமா என்றதை இதன் பின்னர் கூட்டுக. அந்தணர்கள் கை குவித்து தொழுதலை கண்டு ரெவற்கு உவகையால் முகம் மலர்ந்தது என்க. ஏழிருக்கை கோயிலின் பெயர். இது திருச்சாட்டியக்குடி கோயிலின் அமைப்பு. ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கு பெரியவா என்று முன்னே சென்று எய்மியது ஏனைய திருப்பாடல்களுக்கு ஒக்கும். செல்லநாயம் பாந்தள் பூணாரம் பரிகலங்கவாலம் பட்டவர்த்தனம் மிருதன்பர் வார்த்த கண்ணருவி மஞ்சன மாலை மலைமகள் மகள் பெரும் தேவி சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்தெழில் இதயம் கோயில் மாளிகையேள் இருக்கையுள் இருந்த ஈசனுக்கு. சாட்டிய குடி அடியாருடைய அன்பின் மிக்க எழுச்சியை உடைய இதயமே ஈசன் கோயில். ஏழிருக்கை என்னும் அக்கோயில் கண் அமர்ந்திருக்கும் அப்பெருமானுக்கு பாம்புகளே அணியும் மாலைகள் உண்ணும் பாத்திரம் மண்டியோடும். அவர் செலுத்தும் எருதே பெருமையை உடைய யானை வாகனம். அடியார்களின் இடையராது ஒழுகும் கண்ணீரையுடைய கண்களே அவர் குளிக்கும் இடம். பார்வதியே அவர் மகிழ்கின்ற பெரிய தேவி. திருநீரே அவர் அணியும் சந்தனம். அவர் பாடும் பாடல் சிறந்த வேதங்களே. சடையே அவர் கிரீடம். விளங்கினது. அடியார்களின் இடையராத ஒழுகும் கண்ணீரை உடைய கண்களே அவர் குளிக்கும் இடமா. அது அன்பாளர் இருந்து நாங்கள் துன்பத்தால் அழுகிறது இல்ல நாங்கள் அடைகிற துன்பத்தால வார கண்ணீர் இல்ல. கண்ணீர் தானே கண்டு ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர்ல அவர் குளிக்கிறாராம். கடவுளே கேட்கவே அது உள்ளம் குளிருது. நெக்கு 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 அண்டு உருகுது. குறிப்பிடுறேன். பாந்தள் பாம்பு பூணாரம் அணிகின்ற ரத்தினபடம் பரிகலம் கபாலம் பட்டவர்த்தனம் எருது சாந்தம் திருநீறு என்றாற் போல் ஏனையவற்றையும் பூணாரம் பாந்தள் மஞ்சன சாலை கண் பெருந்தேவி மலைமகள் கீதம் அருமறை முடி சடை கோயில் மாளிகை இதயம் என மாற்றிக் கொள்க. இவையெல்லாம் உலகில் காணப்படாத அதிசயங்கள் என்றபடி பரிகலம் உண்கலம் கபாலம் பிரம்மனது தலையோடு பட்டவர்த்தனம் அரச விருது பெருமையுடையதாகிய யானையே பட்டவர்த்தனமாக கொள்ளுதல் உலக இயல்பு. வார்ந்த இடையராதொழுகிய வார்ந்த கண்ணருவி என்றாராயினும் வார்ந்த அருவிக்கண் என்பதே கருத்து. இடத்தை சுட்டலே கருத்தாகலின் மஞ்சன சாலை குளிக்கும் இடம். பெருந்தேவி அரசமாதேவி சாந்தம்
உடற்பூச்சு கீதம் தான் பாடும் பாட்டு சாட்டிய குடியாரது இதயம் என்க ஏந்து எழில் இதயம் மிக்க எழுச்சியுடைய நெஞ்சு எழுச்சி என்றது அன்பினை நெஞ்சிற்கு அழகு தருவது அன்பே ஆகலின் அதனை மாளிகைக்கு அமைந்த அழகாக விசேடித்தார் கோயில் மாளிகை கோயில் கண் உள்ள கருவறை. இல்ல மூன்றாவது பாட்டு. தொழுதுவின் செல்வதன் செல்வதன் இல்ல தொழுதுபின் செல்வது அயன் முதற்கூட்டம் அயன் தொழுதுபின் செல்வது அயன் முதற்கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கெனினும் கழுதுரு கரிகாடுறைவிடம் போர்வை கவந்திகை கரியுரி திரிந்தூன் தழலில் அரவம் அதான் நெருப்ப கக்குன்ற பாம்பு அரவம் கோவணம் பளிங்கு சபவடம் சாட்டி குடியார் இழுதினை சொரிந்தோம் பழல் ஒளி விளக்குகள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. மூன்றாவது அங்க மேலே வந்தது. இல்ல இல்ல கீழ கீழ ஏழிருக்கையால் திருக்கோயில் இருக்கும் சாட்டிய குடி ஈசனுக்கு அவனை தொழுது கொண்டு பின் செல்வது பிரமன் முதலிய தேவர்களின் கூட்டம். அவனை தொடர்ந்து செல்வன 4 வேதங்கள். இத்தகைய சிறப்புகள் இருந்தாலும் அவன் உறைவிடம் பேய்கள் பொருந்திய சுடகாடு. அவனுடைய போர்வை யானைத்தோல். அவன் உணவு திரிந்து எடுக்கும் பிச்சை. அவன் கோவணம் விடத்தை கக்கும் பாம்பு. அவன் யபம் செய்ய கொண்ட மாலை பளிங்கு உறையும் நெய்யை சொரிந்து பாதுகாக்கப்படும் ஒளி பொருந்திய விளக்கு அக்கினி. அதுல நீங்க நிப்பாட்டி இருக்கணும். அவன் ஜபங்கொண்ட மாலை பளிங்கு. அவன் ஜபங்கொண்ட மாலை பளிங்கு. அவன் ஜபம் செய்கிற மாலை பளிங்கு மாலை உறையும் நெய்யை பளிங்கு உறையும் நெய்யை சொரிந்து பாதுகாக்கப்படும் ஒளி பொருந்திய விளங்கும் அக்கினியே. விளக்கு அக்கினியே. ஒளி வந்த அக்கினி மாலை வந்து பளிங்கு பளிங்கியோ நெய்ய அந்த அவிப்பாகத்துல நெய்ய ஊத்தித்தானாம் அந்த அக்கினி எரிய செய்யணும். குறிப்புரை நான்கும் என்னும் முற்றுமை தொகுத்தலாயிற்று. கழுது பேய் பேய் கரிகாடு கரிக்கின்ற காடு சுடுகாடு சுவந்திகை கவந்திகை 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 உணவு போர்வை கரியுரி கவந்திகை திரிந்தூன் என நிறையாக கொண்டு திரிந்த ஊன் அலர்ந்து ஏற்கு உண்டி தளல் உமிழ் கண்ணால் நெருப்பை சிந்துகின்ற என்ற சீற்றத்தை உடைய என்றபடி பளிங்கு படிகமணி சாட்டிய குடியார் ஓம்பு அழல் விளக்கு என்க. இது நெய் வெண்ணெயை அப்பொழுது உருக்கி கொண்ட நெய். உடனே இதுல இருந்து எடுக்கிறமாம் வெண்ணெயில இருந்து எடுக்கிற நெய்யா வெண்ணெயில உருக்கிதான் நெய் வர்றது. பணி கேட்டு சூழ்பவர் அயன் முதலிய தேவர்களும் அறிய ஆட்டாது ஆய்ந்து தொடரும் நூல்களும் வேதங்களும் ஆகிய பெருமைகள் காணப்படினும் அவன் உறைவிடம் சுடுகாடு முதலியனவராய் உள்ளன. இது அறியத்தற்கரியதாய் இருந்தது என்றவாறு இங்கும் உறைவிடம் கரிகாடு கோவணம் அரவம் சவடம் பளிங்கு விளக்கு அழல் என்ற மாற்றுக. பளிங்கு என்றது மாணிக்கம் முதலிய புறரத்தினங்களால் ஆனமையை உட்கொண்டது. தனியா பளிங்கன்னு சொன்னா தனியா
பளிங்கு மாலை இல்லை, அது ரத்தினங்களை கொண்ட மாலையாயும் இருக்கலாம்னு சொல்லுவோம். அவற்ற கோவணம் பாம்பாம். நாங்கள் நினைச்சு பார்க்கவே பயமா கிடக்கு கோவணம் பார்க்க. அதுவும் சும்மா பாம்புல நஞ்ச காக்குற பாம்பா. அத கோவணத்துல பாம்ப நினைச்சாலே பயம் எனக்கு. அது கோவணத்துல கட்டி இருக்கிறார். அதுதான் கோவணமா கட்டி இருக்கிறார். கோவணத்துல இல்ல, அவர கோவணம் பாம்பு. சரி, பதிக நான் மறைதும் இல்ல அப்படி படிக்கணும். பதிகம் இப்படி படிக்கணும். பதிகம் மூச்சு விடணும். அதுல பதிகம் நான் மறை தும்புருவும் அதை தும்புருவாண்டு படிக்கணும். பிறகு நேரதர் அப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். பதிகம் நான் மறை படிக்க பதிக நான் மறை பதிக நான் புரிஞ்சுதான் நீர் படிக்கணும். பதிகம் இல்ல, நீர் பிரிச்சு படிச்சு பாரும் பாட்டின் அர்த்தம் விளங்கும். பதிகம் நான் மறை தும்புருவம் நாரதரும் நாரதரும் பரிவொடு பாடு கந்தற்பர் கதியலாம் மரங்கம் பிணையல் மூவுலகில் கடியிருள் திருநடம் புரியும் சதியலார் கதியில் ஒலி செய்யும் கையில் தமருகம் சாடிய குடியோர் இதயமாம் கமலம் கமலவர்தளையில் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே பொழிப்புரை சாட்டிய குடியில் ஏழிருக்கை கோயில் இருக்கும் பெருமானுக்கு தாம் பாடும் பாடல் தொகுதி வேதங்களே. விருப்போடு பாடும் கந்தருவர்கள் தும்புருவும் நாரதரும் அவர்கள் சேரும் இடம் ஆவன எல்லாம் அரங்கம். மாலை போல அமைந்த மூலகங்களிலும் அஞ்ஞானமாகிய இருளை போக்க திருநடம் புரிய அடி பெயர்ந்தலின் கையில் உள்ள உடுக்கை கடலை போல ஒலி செய்யும். உள்ளத்தில் உள்ள அன்பையே தாம் விரும்பும் பொருளாக கொள்ளுதலின் அடியவர் இதயமே இவரு பதுமநிதி. பதிகம் தாம் பாடிய பாடல் பாடத் தொகுதி கந்தருவர் இசை பாடுவோர் கதியெல்லாம் அரங்கம். அவர் சேரும் இடமாவன எல்லாம் அம்பலம் பிணையல் மூவுலகு. மாலை போல் அமைந்த மூன்று உலகங்கள் மூவேல் உலகிலும் என உம்மை மூவுலகிலும் என உம்மை விதித்து மூவுலகிலும் ஒலி செய்யும் என முடிக்க சதியில் அடிபெயர்தலில் ஆர்கலியில் கடலை போல ஆர்கதியில் என்பது பாடம். ஆகாமையறிக கமலவர்த்தனை பதுமநிதி. உள்ளத்தில் உள்ள அன்பையே தாம் விரும்பும் பொருளாக கொள்ளுதலில் சாட்டிய குடியாரது இதயங்களை இவ்வாறு கூறினார். வர்த்தனை ஆசனம் எனவும் உரைப்பர். கந்தர்வர் அண்டையில பதிகன் நான் மறை தும்புருவும் நேரதரும் பரிவோடு பாடுகா அந்தர்பரண்டுதான் வந்திருக்கு. அங்க கந்தர்வரண்டுதான் வந்திருக்கணும். என்னண்டு விளங்கல விளக்கத்துல அப்படிதான் போட்டு கந்தர்வரண்டு போட்டிருக்கு. நல்ல விளக்கத்துல கந்தர்வரண்டு போட்டிருக்கு. ஆனா இங்க காந்தர்பரண்டு போட்டு காந்தர்பர் அது அங்க. ஆனா உண்மையா கந்தர்வரண்டு தான் வந்திருக்கு. காந்தர்வர் தான். ஆனா கந்தர்வர் இங்க அதுல வாய்ச்சேன் பார்த்து கொண்டிருந்தேன் நான். என்னண்டு போடி நம்ம நெஞ்ச காந்தர்பர கந்தர்வர் போடினா காந்தர்பர்தான் கந்தர்வர். திருமகன் முருகன் தேவி ஏழுமையாள் திருமகள் மருமகன் தாயாம்
மருமகன் மதனன் மாமனேல் இமவான் மலையுடை அரையவர் தம்பாவை தருமனை வளனாம் சிவபுரன் தோழன் தனபதி சாட்டிய குடியார் இருமுகம் களல் 3 உலகைத் தலமேள் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. பொழிப்புரை. இருக்கையாம் திருக்கோயிலில் உறையும் சாட்டிய குடியீசனுக்கு திருமகன் முருகன், தேவி உமையாள் மருமகன் காமன், மருமகனுடைய தாய் திருமகள், மாமன் இமவான் மலையரசனாகிய இமவானுடைய மகள், இன்பத்தை தருகின்ற மனைவி, செல்வம் சிவபுரம், நண்பன் குபேரன், சாட்டிய குடியாருக்கு முகங்கள் 2, திருவடிகள் 3, கைத்தலங்கள் 7. குறிப்புரை. மருமகன் தாய் என்றது தங்கை என்றபடி உமாதேவியை, திருமால் தங்கை என்பது போல திருமகளை சிவபெருமான் தங்கை என்றலும் வழக்கு. அரியர் என்றது உயர்வு பெண்மை, தருமனை இன்பத்தை தருகின்ற மனைவி, தருமனை என்று அங்க சொன்னது இன்பத்தை தருகின்ற மனைவி. தருமலி என்பது பாடமன்று, பலன் புறன் என்பன பலம் புறம் என்பவற்றது போலி. பலன் சிவபுரன் என்றது செல்வமாவது சிவபுரம் சாட்டிய குடியார் என்றதனை கைத்தலம் என்பதனை விண்ணர் கூட்டுகை. இருமுகம் என்றது முகம் 2 என்னும் பொருட்டு, முகம் 2 களல் அதாவது பாதம் 3, கைத்தலம் 7 என்றது. மாதொரு கூறாகிய அதாவது அர்த்த நாரீஸ்வர வடிவத்தை ஒரு நயம்பட கூறியவாறு இறைவன் இறைவியர் முகங்கள் 2 ஒன்றாய் இயந்தனவாயினும் அவை ஆண்முகமும் பெண்முகமுமாய் வேறுபட்டு விளங்குதலின் இருமுகம் என்றார். இறைவனது இடத்திருவடிவம் இறைவியது வலத்திருவடியும் ஒன்றாய் விடுதலால் களல்கள் 3 இறைவனது இடத்திருவடியும் இறைவியது வலத்திருவடியும் ஒன்றாய் விடுதலால் அவைக்கு களல்கள் 4 களல்களாயிருந்தாலும் அந்த அவியல் அர்த்தநாரீஸ்வரராக இருக்க இந்த களல்கள் ஒன்றாய் விட்டன. ஆனுடையதான் களல்கள் 3 ஆயின. இறைவனுடைய இடக்கை 2 ஒன்றும் இறைவியுடைய விளக்கை 2 ஒன்றும் ஒன்றாய்விடுதலால் கைத்தலங்கள் 7 ஆயின. ஓஹோ, இல்ல அந்த அர்த்தநாரீஸ்வரர்ல உள்ள பெண்ணுக்குரிய கால் அங்கால இருந்தது, ஆணுக்குரிய கால் இங்கால இருந்தது. 2 பேர்ட்ட 2 காலும் சேர்ந்து அது உண்டாயிட்டது. தோளும் துகிலும் குளையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கூலம். திருவாசகத்துல திருக்கொத்தும்பியில 18வது பாட்டு. உருவிரண்டும் ஒன்றோடு ஒவ்வாடி, அது திருமுறை 6ஆம் திருமுறையில பதிகமாறு பாடலார் என்றாற் போல முன்னை ஆசிரியர் வியந்து அருளி செய்ததனை இவ்வாசிரியர் இவ்வாறாக விரந்தருளி செய்கிறார் என்க. நீங்க படிங்க. அனலமே புனலே அனலமே புனலே அனிலமே புவனி அம்பரா அம்பரத் தழைக்கும் கனகமே வெள்ளி குன்றமே என்றன் களைகணே களைகண் மற்றில்லா தனியனேன் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே சாட்டிய குடியார் இனிய தீங்கனியாய் ஒளிவர நிறைந்தேள் இருக்கையில் இருந்த வாரியம்பே. சாட்டிய குடியில் உள்ள மக்களுக்கு மிக இனிய பழமாய் நீக்கமர நிறைந்து 7 இருக்கையாம் திருக்கோயிலில் உள்ள பெருமானே, பஞ்சபூத வடிவானவனே, விண்ணில் கொடுக்கப்படுகின்ற பொன்னுலகமே, வெள்ளிமலையே, அடியேன் பற்றுக்கோடே, உன்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாத அடியேனுடைய உள்ளத்தையே இருப்பிடமாக கொண்டு அருளும் மங்களமான வடிவினனே, அத்தகைய நீ சாட்டிய குடியில் வந்து உறையும் காரணத்தை கூறுவாயாக. குறிப்புரை. அனல் என்பது ஈற்றில் அம்மு பெற்று நின்றது. அனிலம் காற்று ஏனையவற்றோடொப்ப. புவனி என்பதிலும் வெளியுருவாகிய ஏகாரம் விரிக்க. புவனி பூமி, அம்பரா ஆகாயமாய் உள்ளவனே, இங்கு இவ்வாறு உயர்திணையாக விழித்தமையால் அனலம் முதலியவற்றை ஆகுபெயராக கொள்க.
அம்பரத்து அளிக்கும் கனகமே, நல்வினை செய்தோர்க்கு விண்ணில் கொடுக்கப்படுகின்ற பொன்னுலகமே, வெள்ளிக்குன்றமே, சிவனடியார்கட்கு அளிக்கப்படும் கைலை மலையே, களைகண் துணை சைவன் சிவம் மங்களமுடையவன். சைவன் என்றது சிவபெருமானை குறிக்குமிடத்து சிவம் என்னும் சொல் பண்பினை உணர்த்தி நிற்கும். அதான் அந்த சிவம் என்ற சொல் மங்களம். சிவம் என்று சொன்னாலே அது ம். மங்களம் தான். சைவம் தான் இல்ல மங்களம். மங்களம் என்றது அது வேற இதுகள்லையும் நாங்க படிச்ச சிவம் என்று சொன்னா அது மங்களம் உடையவன். அதுதான் அந்த சைவன் முக்கியம். சிவம் இப்ப சைவன் மங்களமுடையவன். சைவன் என்றது பெருமானை குறிக்குமிடத்து சிவம் என்னும் சொல் பண்பினை உணர்த்தி நிற்கும். அவன் அடியார்களை குறிக்குமிடத்து அச்சொல் அப்பண்பினையுடைய முதல் பொருளை குறித்து நிற்கும். நன்றி படிங்கள். அது சொம்பொனே பவள குன்றமே, செம்பொன்னே பவள குன்றமே நின்ற திசைமுகன் மால் முதற் கூட்டத்தன் கூட்டத்து அன்பானவர்கள் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே அத்தனே பித்தனே என்னுடைய சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா சாட்டிய குடியற்கு இன்பனே எங்கும் ஒளிவர நிறைந்து இருக்கையில் இருந்தவாறு எம்பே. அடுத்தது பாட்டு பொழிப்புரை. செம்பொன்னே பவள மலையையே பிரமன் திருமால் முதலோர்க்கு கூட்டத்தின் உன் நண்பர்கள் உண்ணும் அரிய அமுதமே தலைவனே பித்தனாகிய அடியேனே ஆட்கொண்ட இன்பத்தை தோற்றுவிப்பவனே அணுவே அசைவு இல்லாதவனே இன்பத்தை செய்பவனே நன்மையை செய்பவனே சாட்டிய குடியில் உள்ளவர்களுக்கு இனியனே அத்தகைய நீ எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தும் சாட்டிய குடி இருக்கை திருத்தலத்தில் உறையும் காரணத்தை கூறுவாயாக. இத்தனேன் என்னும் இரண்டனு தொக்கலாயிற்று. சம்பு இன்பத்தை தோற்றுவிப்பவன் தானுண்டா அசைவில்லாதவன், சங்கரனண்டா இன்பத்தை செய்பவன். அவ்வளவுதான். எட்டாவது செங்கணா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி. போற்றி திருவேல இல்ல, இது இல்ல, திருவம்பாவையில வருது போல. செங்கனா போற்றி திசைமுகா இல்லையே, செங்கணவன்பால் திசைமுகன்பால் என்று இதுல வருது. என்ன திருவம்பாவையில? அதுதான் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து இடக்கண்டு. தங்கனாளன் மறைநோ சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கநாயகனே போற்றி ஏழிருக்கை இறைவனே போற்றியே போற்றி. எட்டாவது படிச்சனர். திருமாலே நான்முகனே சிவபுரத்தில் வீற்றிருக்கும் அழகிய கண்களை உடைய சிவனே தேவர்கள் கூட்டத்தினே இந்திரனே தங்களுக்கே உரியதான வேதம் முதலிய நூல்கள் யாவற்றையும் கற்ற சான்றோர்கள் வாழும் சாட்டிய குடியில் இருந்து அருள் செய்கின்ற எங்கள் தலைவனே ஏழிருக்கை திருத்தலத்தில் இருக்கும் இறைவனே உனக்கு வணக்கங்கள் பல. செங்கணா திருமாலே போற்றி வணக்கம். திசைமுகா பிரமதேவனே சிவபுர நகருள் வீட்டிருந்த அங்கனா சிவனே அமரனே தேவர் கூட்டத்தினனே அமரர்கள் தலைவனே இந்திரனே
சிவபெருமான் ஒருவனே இவர் யாவருமாய் நின்று அருள் செய்தல் பற்றி இவ்வாறு கூறினார். தங்கள் நான்மறை நூல் நான்மறை நூல் என்றதனால் திருச்சாட்டியக்குடியில் உள்ளோர் அந்தணர் என்பது பெறப்படும். சித்தனே அருளாய் செங்கணா அருளாய் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனே அருளாய் அமரனே அருளாய் அமரர்கள் அதிபனே அருளாய் தத்து நீர்ப்படுகர் தண்டலை சுழல் சாட்டிய குடியுள் ஏழிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய் முன்னவா துயர்கெடுத்து எனக்கே எல்லாம் வல்லவனே நெருப்பு கண்களை உடையவனே சிவபுர நகரில் வீற்றிருந்த தலைவனே தெய்வ வடிவினனே தேவர்கள் தலைவனே நீ மோதுகின்ற குளங்களையும் சோலையையும் உடைய சூழலையுடைய சாட்டிய குடியில் ஏழிருக்க திருத்தலத்தில் உறையும் முத்தியருள வல்லவனே முதல்வனே எல்லோருக்கும் முற்பட்டவனே அடியேனுடைய துயரங்களைப் போக்கி அருளாயாக என்று முறையிட்டவாறு. குறிப்புரை சித்தன் எல்லாம் வெல்லவன் செங்கணன் நெருப்பு கண்ணையுடையவன் நமரன் தெய்வ வடிவினன் அமரர்கள் அதிபன் தேவர்கள் தலைவன் படுகர் குளம் தண்டலை சோலை படுகரையும் தண்டலையும் உடைய சுழலை உடைய சாட்டியங்குடி என்க முன்னவா என்றதனை முதலிலும் துயர்கடுத்து எனக்கு என்றதனை சித்தனே என்றதன் பின்னும் கூட்டுக இங்கனம் கூட்ட வேகது ஏனை பெரியர்களின் பின்னும் வந்து இயைதல் அறிக துயர்கடுத்து எனக்கு அருளா என பல முறையும் கூறியது முறையிடு துயர்கடுத்து என்னை ஆண்டு கொண்ட அதுவும் திருவிசைப்பாவிலங்கிய வருது 10 படி தாட்டரும்பளன பைம்பொழில் படுகர் தண்டலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கு மேலிருக்கை இருந்தவன் திருவடி மலர்மேற் காட்டிய பொருட்களை பயில்கரூரன் களறு சொன் மாலை இறைந்தும் மாட்டிய சிந்தை மைந்தருக்கன்றே வளரொளி விளங்குவான் உலகே. பொழிப்புரை முயற்சியை உளதாக்கும் வயல்களையும் பசிய சோலைகளையும் குளங்களையும் தோட்டங்களையும் உடைய சாட்டிய குடியில் உள்ளார் ஈட்டிய செல்வமாய் ஏழிருக்கை திருத்தலத்தில் இருக்கும் பெருமானுடைய திருவடி மலர்கள் தொடர்பாக மெய்ப்பொருளை காட்டும் கலைகளை பயின்ற கருவூர் தேவர் பாடிய சொன்மாலையாகிய 10 பாடல்களையும் பொருந்திய மனத்தையுடைய சான்றோருக்கு வளர்கின்ற ஒளி விளங்கும் சிவலோகம் உளவதாம். குறிப்புரை தாழ் தரும் பலனம் முயற்சியை உளவை உளதாக்கும் வயல்கள் இதில் டகர ஒற்று விரித்தல் பலனத்தையும் பொழிலையும் படுகரையும் தண்டலியையும் உடைய சாட்டிய குடி என்க காட்டிய பொருளையுடைய கலை என்றது பொருளை காட்டிய கலை என்றபடி பொருள் மெய்ப்பொருள் ஈரைந்தும் மாட்டிய என்றது இரண்டாவதன் தொகை மாட்டிய பொருந்திய வானுலகு என்றதன் பின் உளதாவது என்பது சொல்லெச்சமாய் நின்றது. இதுல காட்டிய பொருள் கலைவயில் கருவூரன் அந்த பொருள்ன்றது கடவுளா மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் முடிஞ்சது 10 பாட்டு தான் என்னண்டு படிப்போமோ யாருக்கு நேரம் இருக்கோ போக வேணுமோ அவசரமா நாளை படிப்போம். அடுத்ததும் தஞ்சை ராசராசேச்சரம் தஞ்சை 16வது. ஓகே. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். அனுவும் இல்லத்தானே